கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியுமாய் பேசினார். நீங்கள் பேசுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் கர்த்தர் பேசினார் என்னென்னா, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு இன்னும் நிறைய செய்யணும். இந்த சபை இன்னும் பெருக்கத்துக்குள்ளே போவோம். இன்னும் தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இந்த சபையை தேடி வருவாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டது போல் இந்த சபையானது ஒரு லைட் ஹவுஸை போல் கர்த்தர் காணப்பட கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஸோ இது அற்பமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். சின்னதாக லாஸ்ட் இயர் யோசிக்கும் போது அற்பமாக இருந்திருக்கலாம். பட் இந்த நாள் யோசிச்சு பாருங்களேன். பாஸ்ட் 1 year God has been so good. இல்லை, God has been so good. அவர் பிரித்தெடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். இந்த முகாந்திரம் இன்னைக்கோ நேற்றுக்கோ போன வருஷமோ ஏற்பட்டது கிடையாது. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு தரிசனத்தை கொடுத்து இது இவங்கெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணி இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கார். அண்ட் நீங்கள் இந்த சபைக்கு வருவதும் ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனாலையோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து தெரிஞ்சவங்க மூலியமாக வர்றதுனாலோ கிடையாது. கர்த்தர் தீர்மானத்தின்படி இந்த சபையில் நீங்கள் உறுப்பினர்களாக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளில் இருக்கிற இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம கூட பேச விரும்ப போகிறது எழுப்புதலை குறித்து. இது குறித்து சரி, சூப்பர். எழுப்புதல்னா என்ன? என்னாச்சு? சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் தூக்கி இன்னைக்கு காலையில் நிறைய பேர் பயங்கரமாக எழுப்பியிருப்பாங்களே. தேவ சித்தத்தை செயல்படுறது, ஓகே, பிரயாசப்படுறது, ஓகே, வேற உற்சாகப்படுத்துறது, வேற புறஜாதியானரை கர்த்தருக்குள்ள நடத்துகிறது, வேற நீ இந்த சைடில் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, தேவனுக்காய் ஒரு கூட்டம் எழும்புறது. நெக்ஸ்ட்டு சும்மா பரவாயில்ல சொல்லுங்கள். எங்கள் அம்மா தட்டி எழுப்புவாங்க. இன்னைக்கு காலையில் மிதித்து எழுப்புனாங்க. சண்டே ஆனால் மட்டும் மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்புறாங்க. ஆமாம், ஈவன் காட் டஸ் ஸோ. ஆமேன். எழுப்புதல் என்பதற்கு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் இருக்கிற எழுப்புதல், ரிவைவ், இங்கிலீஷில் ரிவைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ அ வேர்பாக பார்த்தீங்கன்னா ரிவைவ். ரிவைவ் அப்படின்னா என்னென்னா பழைய ஸ்தானத்துக்கு திரும்புவது. என்னது? ரினியூவல், புதுப்பித்தல், ரெஸ்டோரேஷன், மறுபடியும் இழந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது தான் ரிவைவல்னு அதோடைய அர்த்தமே. நீங்கள் என்னவா இருந்தீங்க, இன்றைக்கி எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் சிஸ்டர் இருக்கேன். நான் பிறந்ததில் இப்போ தான் ஏதோ முன்னேறி வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ நான் எழுப்புதல்னால் என்ன அர்த்தம்? பழைய ஸ்தானத்துக்கே நான் போயிடணுமா? இல்லை. கர்த்தர் பூமியில் மனிதனை சிருஷ்டித்த போது அவர் தேவ சாயல் நம்மளை சிருஷ்டித்தார். அப்பொழுது அவர் கொடுத்த ஒரு பெரிதான காரியம் என்னென்னா, நம்மளுக்கு டொமினியனை கர்த்தர் கொடுத்தார். ஆளுகை செய்யும்படியாய், பூலோகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் ஆளுகை செய்யும்படியாய், எந்த பாவமும் நெருங்காதபடி கர்த்தரோடு ஏதேன் தோட்டத்தில் உறவாடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். ராஜர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கர்த்தர் பேசுகிறேன் தெரியுமா? கிங்ஷிப்பை குறித்து பேசுகிற ஞாபகம் இருக்கா? God has called us to rule over, ஆளுகை செய்யும்படியா. நம்ம சாதாரண இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் கட்டளையிடும்படியாய் அதை தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த ரிவைவல் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடி ஆதியாகமம் 1வது 2வது இருக்கிற தன்மைக்குள்ளே போகிறது தான் ரிவைவல். ஹல்லேலூயா. கர்த்தரோட சஞ்சரித்து ஏனோக்கு கர்த்தரோட சஞ்சரித்து நடந்தார். எப்படி நடந்தார்?
அவர் சத்தம் கேட்குது, அவர் கூட இருக்கிறது புரியுது, அவருக்கு என்ன கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காததுன்றது தெரியுது, அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த வறுமையும் கிடையாது, எல்லாத்தையும் ஆளுகை செய்ய முடியும், சத்ருவாவுடைய போராட்டங்கள் கிடையாது. அதுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். This is called as revival, restoring us to what God created us for. நம்மளை உருவாக்குறத நோக்கத்துக்கு நேராக கொண்டு போகிறது தான் என்னது? ஆமீன். சரி, வாசிக்கலாம் 2-3 வசனங்கள். இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபையானது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பீக் திஸ் வேர்ஸ் அகேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? இது நம்மளுக்காக கர்த்தர் கொடுத்த வசனம். வாசிக்கலாம். உங்களிலிருந்து தோன்றினவர்கள், நல்லா கேளுங்க, நம்ம கிட்ட இருந்து உங்க கிட்ட இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையானது இப்படிப்பட்ட பெயரை பெறும். சபையில் இருக்கிற நீங்களும் என்ன பண்ணுவீங்களா? பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை மறுபடி கெட்டும்படியாய் ரீபில்ட், அதாவது நீங்கள் எழுப்புதலின் விதைகளாக இந்த இடத்துல விட்டு கடந்து போவீங்க வர நாட்களில். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விதை எங்கெல்லாம் விதைக்கப்படுதோ அங்கெல்லாம் என்ன வரும்? செடி வரும், செடிக்கு அப்புறம் கனி வரும், கனியை சாப்பிட்றவங்களாம் திருப்பி விதையாக மாறுவாங்க, திருப்பி விதை. அதே தான். ஸோ கர்த்தர் சொல்லுகிறதுனா, இங்கே இருக்கிற அனைத்து சிறுவர்கள் முதல் பெரிய வயசு, எவ்வளோ வயசுனாலும் இருக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் கெட்டும்படியாய் மறுபடியும் கெட்டும்படியாய் எழுப்புதலின் விதைகளாய் இந்த இடத்துலேருந்து போகிறீங்க. நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க, ஐயோ நான் ஒழுங்காகவே ஜெபிக்கிறது இல்லை சிஸ்டர், நான் இப்படி இருக்கேன், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். கர்த்தர், God is telling you to speed up. இந்த அடுத்த சில மாதங்களுடைய ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. God is providing a supernatural strength to run. கர்த்தர் ஸ்பீட் அப் அப்படின்னு பேச நம்மளும் அதை செயல்பட ஆரம்பிக்கணும். நிறைய காரியங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கலாம், ஸ்பீட் பண்ண சொல்கிறாரு, அதற்குரிய ஸ்ட்ரென்த்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆஹாப் ஓடுறதுக்கு மேலே யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறா? எப்படி வந்துச்சு? Because he was driven by the Spirit of God. Hallelujah. கர்த்தருடைய ஆவியினால ஓடுகிற எலியாக்கள் இந்த நாட்கள் எழும்ப போறாங்க. Hallelujah. இந்த சபை பக்தி விருத்தி அடையும் இயேசுவின் நாமத்தினால. You are not called a failure. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து மட்டுப்படுத்தி எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு அது இல்லை. ஸ்டாப் டெல்லிங் தோஸ் திங்ஸ். எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படி சொல்கிறது. எனக்கு தேவனை விட பெரியவர் வேறு யாருமே கிடையாதுங்க. அவர் என்னோட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இவ்வளோ நாள் யோசிச்சு பாருங்களேன், வீடு இல்லாமல் இருக்குமா, சாப்பாடு இல்லாமல் இருக்குமா, ஏதாச்சும் ஒரு குறை இருக்கா டே டு டே லைஃப் ஸ்டைலில்? அப்படி இருந்துதான் இங்கே நம்ம இருப்போமா? எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கார்ல, அவர் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார். இந்த நாட்கள் விசேஷமான நாட்கள், ஆயத்தமாகிற நாட்கள். ப்ரிப்பேரிங் ஃபார் ரிவைவல், எழுப்புதலுக்காக ஆயத்தமாகிற நாட்களுக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரம் 31 16-20 வசனங்கள் வாசிக்கலாமா? இந்த வசனங்களை கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேசுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன்.
வருகிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்ல கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். இந்த வீட்டில் போய் தயவு செஞ்சு திருப்பி வாசிச்சு பாருங்க. இது எப்பிராயிமை எப்படி கர்த்தருக்குள்ள மறுபடியும் திருப்புகிற வசனங்களா இருக்குது. அவர் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு அவர் மறுபடியும் கர்த்தரை தேடுகிற ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் மனதுருகி அவர் அந்த mercy, அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாராம். ரிவைவல் அப்படின்னு பார்க்கும் போது 2 காரியங்கள் இருக்கு. என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் 2 விதமா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்களேன், சும்மா எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கே. பாதி பேர் தூக்கத்தில் இருக்கீங்க, பாதி பேர் அப்படியே இப்படியே இருக்கீங்க. சொல்லுங்க. எழுப்புதல் 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ரிவைவல், ஃபிசிக்கல் ரிவைவல். ஓகே, வேற திரும்பி நான் தேவனிடத்தில் வர்றது ரிவைவல். சரி, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எஸ்ரா 9வது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். எஸ்ரா 9வது அதிகாரம் 8-9. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குருசை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைதனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைதனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஆமென். இது நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, 8வது வசனத்துல கண்கள் தெளிவு பெறவும் எங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த நுகத்திலிருந்து உயிர் பெறவும். இங்கிலீஷ்ல a measure of revival in our bondage. இருக்கிற நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, ஒரு ரெஸ்டரேஷன், ஒரு ரிவைவல், உயிர் பெற செய்யும்படியான ஒரு காரியமும் அழகா இருக்கு பாருங்களேன். 9வது வசனத்துல எங்களை திருப்பிக் கொள்ளவும் நாங்கள் போய் தேவனுடைய வீட்டை கட்டவும் அவர் செய்கிறார். There are 2 types of revival. ஃபஸ்ட்டு என்ன உயிர்ப்பிக்கணும். என்னது? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுப்பணும், நான் மற்றவங்களை அப்புறம் தான் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஏன் உண்மையான எழுப்புதல் வர்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்தவங்களை மட்டுமே தட்டிக்கிட்டே இருக்கேனே தவிர்த்து நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன். True revival comes when I change and then people change. I make people change. நான் முதல்ல எழுமணும். அதில் இங்கிலீஷில் வாசிச்சிங்க, to revive us and to repair the house of the Lord, to rebuild its ruins. நான் எழுமுனாதான் மற்றவங்க எழும முடியும். நான் எழுமுனாதான் என்னோட சபை எழுப்பப்படும். நான் எழுமுனாதான் என் குடும்பம் எழுப்பப்படும். நான் எழுமுனாதான் நான் தெருக்களில் போய் பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய நற்கிரியைகள் வெளிப்பட்டு என் மூலியமாக ஆவியானவர் செயல்படும் பொழுது அடுத்த ஜனங்கள் எனக்குள்ள இருக்க இயேசுவை கண்டு இயேசுவிடம் அவர்கள் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. Revival begins with you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுப்புதல் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க. சீக்கிரமாக எழும்பு, இன்னும் தூங்கிட்டு இருக்காத. தூங்கிட்டு இருந்தா பாய் தான். கர்த்தர் வேற ஆளை பார்த்துட்டு அவருடைய மேட்டரை முடிச்சுட்டு போயிடுவார். எத்தனை பேர் எழும்ப ஆசையாக இருக்கீங்க? இந்த எழுப்புதல் என்பது நீங்களும் நானும் பிரசங்கிக்கிறதுனாலையோ, நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுனாலையோ, நீங்களும் நானும் பண்ணுறதுனால வராது. It is God who revives us. கர்த்தர்
என்னை கூப்பிடலன்னா என்னால் போக முடியாது. நம்ம திருப்பியும் அதே வசனம் வாசிங்களேன். இந்த வசனத்தில் அது இருக்குது. எரேமியா 31:18 வசனம் வாசிங்களேன். அது அழகாக அந்த வார்த்தை போட்டிருக்கோம். என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நான் திருப்பப்படுறதில்ல, நீங்க என்ன திருப்புங்க, அப்பதான் நான் திரும்ப முடியும். இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கோங்க. ரிவைவல் cannot be made by me. ஒரு உபவாசம் என்னால செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு ஜெபம் நீங்களும் நானும் செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டில் வித்தியாசமாக நிறைய பேர் எவ்வளோ முயற்சிகளால ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்லேயோ நம்ம ஒவ்வொரு ஒரு ஆக்டிவிட்டீஸுமே ஆவியானவர் செயல்படுகிறதா இருக்கிறது. எவ்ரிதிங் வி அட்டர், வாயை திறந்து பேசுறதுலேருந்து, ஜெபிக்கிறதுலேருந்து, காரியங்கள் செய்யறதுலேருந்து, டெலிவரன்ஸ்லேருந்து, ஹீலிங்லேருந்து, நான் கர்த்தரத்துல திரும்புறதுலேருந்து எல்லாமே கர்த்தர் தான் செய்யணும். மோசே பாருங்களேன், சீனாய் மலையில் ஓகே நான் பாட்டுக்கு போகலாம், மேலே போய் ஏறிடலான்னு நினச்சாரா? இல்லை, கர்த்தர் அழைத்தார். God asked Moses to come over there and fast for 40 days and night. கர்த்தர் அழைத்தார் ஒழிய நீங்களும் நானும் எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இல்லைனா ஏங்க ஜெபிக்கிறார்? அப்பா என்னை ரிவைவ் பண்ணுங்க, என்ன தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பா என்னை உயிர்ப்பீங்க, என்னை உயிர்ப்பீங்க. ஏன் இவர் பாட்டுக்கு பாவத்தை அறிக்கை செய்தால் முடிஞ்சு போச்சு, அப்படி தானே? இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எவ்வளோ பாவத்தை அறிக்கை செய்தாலும் விட்டாலும் திரும்பி வர்றீங்க. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாதுன்னு இன்றைக்கி நான் ஒப்பு கொடுத்துறேன் சபையில். இன்றைக்கி ஃபுல்லாக நான் பொய் சொல்ல மைண்டில் நான் கான்ஷியஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். 2 நாள் கழிச்சு ஆகுது, திருப்பி ஏதோ ஒரு காரியத்தில் திடீர்னு பொய் சொல்லிடுறீங்க. ஐயோ நான் சண்டே தானேப்பா பண்ணேன். உடனே உள்ள குற்ற மனசாட்சி வந்து திருப்பி மண்டையை போட்டு அடித்து திருப்பி ஒப்பு கொடுத்து திருப்பியும். I'll tell you something. When you rely on your strength, you cannot overcome any sin. உங்க பலத்தை குறித்து நீங்க பார்ப்பீங்களே, ஆனால் ஒன்னுத்தையுமே நம்மளால மேற்கொள்ள முடியாது. அது தேவ பலனா இருக்கிறது. Ask God to give you the strength. நான் ஒரு ஜெபம் டெய்லி செய்வேன். அப்பா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு வார்த்தையை பிரசங்கிக்க தெரியாது, நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, எனக்கு பாவத்தை மேற்கொள்ள தெரியாது, என்னால் கோபத்தை மேற்கொள்ள தெரியாது, எனக்கு இச்சை அடக்கத்தை மேற்கொள்ள தெரியாது. நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தணும். ஐ எம் ஷோ காட் தட் யூ ஆர் ஸோ வெரி டிபெண்ட் ஆன் ஹிம். கர்த்தரை சார்ந்து அவரை சார்ந்து இருக்கிறத நீங்கள் எவ்வளோ தூரம் காண்பித்து அப்பா உங்கள் பலன் வேணும், உங்கள் பலன் நீங்கள் வேணும்னு கேட்க உங்களால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். He has finished everything on the cross. சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஆனால் அது நினைவு கொண்டு என் கூட ஆவியானவர் செயல்பட்டா மாத்திரம்தான் நான் எதனாலும் இந்த பூமியில் செய்ய முடியும். நிறைய பேரை கிறிஸ்தவர்கள் விழுகிற மெயினான காரியம் என்ன தெரியுமா? சுய பலன். நான் 1/2 மணி நேரம் ஜெபிச்சிடணும், நான் 1 மணி நேரம் ஜெபிச்சிடணும், நான் 10 ஒரு வசனம் கூட ஆவியானவர் இல்லாமல் நம்ம வாசிக்க முடியாது. வாசிக்கலாம், இப்போ நம்ம வாசிச்சோம்ல, சும்மா வாசிச்சு போகலாம். அதோடைய ஆழங்களுக்குள்ள நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு நாளுக்கு 1/2 வசனம் கூட உங்களால் தாண்ட முடியாது. வார்த்தையை வாசிக்கும் பொழுது கண்ணீர் மல்க கண்ணிலேருந்து யாரையா கொட்டும், ஏதாவது ஒரு எமோஷன் வழி வந்துடும். சில டைம் ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க, இல்லைன்னா ரொம்ப துக்கமாயிடுவீங்க. ஐயோ நான் இந்த பாவத்தை பேசுகிறாரே எனக்கு கர்த்தர்ன்னு சொல்லி. That is how the Holy Spirit moves with us. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம சபையானது ஆவியானவர் தழுவி இருக்கிற சபையாக இருக்கணும். That is when revival will break out. வெறும் அந்நிய பாஷைகள் பேசுறது மாத்திரம் கிடையாதுங்க. Every step which you take, everything you say, everything you pray, everything you worship, எல்லாத்துலேயும் ஆவியானவர் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் பலத்தை சார்ந்து கொள்வீங்களா? அவர் பலத்தை சார்ந்து கொள்வீங்களா? கேளுங்க, ஜெபிங்க. நான்லாம் என்னுடைய
நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து எனக்கு ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது. நான் வந்து என் சொந்த வீட்டில் தான் அவங்க கூட இருக்கேன். நான் மன்னிக்கவே முடியல, அவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால் மன்னிக்க முடியல. கர்த்தர் ஆனால் பேசுகிறார், நீ கண்டிப்பாக மன்னிக்கணும் அவங்கள. நீ அவங்ககிட்ட பேச. நான் பேசி கல்யாணம் ஆகி 2 வருஷமாக அவங்ககிட்ட நான் பேசவே இல்லை, ஒரே வீட்டில் இருந்து. கர்த்தர் சொல்கிறார், நீ முதல்ல போய் பேசு. எனக்குள்ளே வந்து எப்படி நான் பேசுறது, எப்படி பேசுறது, என்னென்னு பேசுறது, எப்படி நான் மன்னிக்கிறது, அது காயமாக இருந்தது. டெய்லி ஒரு காரியத்தை நான் ஜெபிப்பேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அப்பா எனக்கு அவனை மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க, எனக்கு மன்னிக்கிற பலத்தை தாங்க, எனக்கு அந்த ஹர்ட்டை எடுத்து போடுங்க, உங்கள் பலம் எனக்கு வேணும், நீங்கள் தான் அந்த காயம் கட்டணும், நீங்கள் தான் எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தானுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு நாள் கிட்டத்தட்ட 7th டேன்னு நினைக்கிறேன், நான் 7 நாள் உபவாசம் பண்ணேன். எதுக்கு தெரியுமா? மன்னிக்கிற சுபாவம் வரணும்னு. நம்மளாம் எதுக்கெல்லாம் உபவாசம் பண்ணுறோம்? வீடு கட்டணும், நோய் போகணும். எனக்கு வந்து மன்னிக்கிற சுபாவம் வரணும்னு சொல்லி டெய்லி அழுது ஜெபிப்பாப்பா, எனக்கு பலன் தாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் தான் செய்ய முடியும்னு சொல்லி 7வது நாள் அன்னைக்கு அவங்ககிட்ட போய் பேசினேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை அவங்க பண்ணது. அது ஒரு சின்ன ஒரு தாட் கூட கிடையாது. அவங்கள பார்த்தா நார்மலாக மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவங்ககிட்ட இருப்பேன். எப்படி தெரியுமா? அது தேவ பலன் செய்தது. That is a fruit of the spirit. It is done. இது என்னோட பலன். ஐயோ இவ ரொம்ப நல்லவளா இருக்கிறதுனால போய் பேச, இதே இது நாளாக இந்த மாதிரிலாம் இருந்தால் செவ்விலே நாளை விட்டு போயிடுவேன். இப்படி தான் பேசுவாங்க மற்றவங்களாம், தெரியுமா? நிறைய பேர் இங்கே இருக்கீங்கல்ல, கோபம், மூர்க்கம். நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன். நான் ஏன் பேசணும்? அவங்க என்னை இப்படி பேசுகிறாங்க, நான் ஏன் பேசணும்? நான் அவங்க கூட சொல்கிறேன், இந்த பூமியில் யார்கிட்டையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வேணும்னே வாண்டடாக நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். கிறிஸ்டியானிட்டியில் அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் ப்ரைட் ஆர் 2 deep roots. கிறிஸ்தவர்கள்கிட்ட பாவம் டிவி பார்க்க மாட்டாங்க, என்ன சொல்கிறது, விபச்சாரம் வேசித்தனம் கூட செய்ய மாட்டாங்க, மிச்சம் எல்லாமே போயிடும். ஆனால் இந்த 2 காரியமும் so many Christians are in this trap. ஒன்று மன்னிக்க முடியாது, இன்னொன்று பெருமை. அது ஆவிக்குரிய பெருமை சில பேருக்கு வந்து மாம்சரீகமான பெருமை. என் குடும்பம், என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, அவங்களோட நான் தான் நல்லா இருக்கேன், நான் அழகாக வந்துட்டு வீடு வச்சுருக்கேன், நான் நல்ல வேலை வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் மன்னிக்கவே முடியாது, வேலைன்னு இழிச்சுப்பாங்க. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யாருக்கிட்ட அப்போ பேசிட்டு வந்தாங்களோ வாய் கூசாமல் பின்னாடி போய் பேசுவாங்க. எங்கேயாவது வேதத்தில் ஏசுப்பா அப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? I'll tell you, these 2 are so big sin. இது பாவனே நம்மளுக்கு தெரியல, ஜனத்திற்கு இது பாவனே தெரியாது. ஐயோ ஒருத்தரை பற்றி நல்லா கவனிங்களேன். இதில் இந்த ஒரு வசனத்தை நான் காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது அவுட் ஆஃப் டாபிக், பட் காட் இஸ் ரிமைண்டிங் மீ டு சே திஸ். வாசிக்கலாம். யாக்கோபு, வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 9-10 வாசிங்களேன். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். போதும், இதே போதும். தேவனை துதிக்கிறோமா? இங்க வந்து ஆராதனை நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். ஆனா திருப்பி வாசிங்களா அதே வசனத்தை. ஆனால் மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். அப்புறம் துதித்தலும் இல்ல சபித்தலும். அதுக்கு திருப்பி முன்னாடி அதே வசனம் வாசிங்களா, 9th வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? தேவ சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன், கர்த்தர் அவனை, அந்த பர்டிகுலர் பர்சனை அவராகவே பார்க்குறாரு. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம் தெரியுமா? கர்த்தருடைய கிரியையை பார்த்து சபித்து கொண்டு இருக்கிறோம், அவங்கள பற்றி அவதூறு பேசி கொண்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய சாயல படைத்த யாரை பற்றி பேசினாலும் அது கர்த்தரை பற்றி பேசுறதுக்கு சமம். அதனால தான் இந்த வசனம் அப்படி போட்டிருக்கு.
தேவ சாயல் படி படைத்த ஜனங்களை பார்த்து நீங்கள் அவதூறாய் பேசி, இல்லைனா அவங்களை நேருக்கு நேரம் சபிச்சு, இல்லைனா பின்னாடி போய் பேசுகிற யாருமே நல்லா கவனிங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசுறீங்கன்னு அர்த்தம். துதித்தலும் சபித்தலும் இது தெரியுதுல. அப்போ மனுஷங்களை பற்றி பேசாதீங்க. பிடிக்கலையா நேராக பார்த்து சொல்லுங்கள். யூ கேன் டெல் இட் இந்த ஃபேஸ். இல்லாமல் எனக்கு இது பிடிக்கல, ஒரு குணத்தோடு சொல்லலாம். ஆனால் நல்லா கவனிங்க, பின்னாடி போயோ அவங்கள சபிச்சோ பேசவே கூடாது. இந்த நாளில் கர்த்தர்கிட்ட உபவாசம் பண்ணி இதற்குரிய அந்த பலத்தை கர்த்தரிடத்துல நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. மன்னிக்காதபடி யாராவது இருக்காங்க, நல்லா கவனிங்க. முட்டி வலி, கை கால் வலி, இல்லைனா பெயின் இன் யோர் பாடி, ஜாயின்ஸ்லையோ வலி இருந்ததா தயவு செஞ்சு சொல்கிறேன், மன்னிங்க. மன்னிக்காத கிரியைகள் சத்துருவுக்கு டோரை ஓப்பன் பண்ணும். அது டைரெக்டாக வந்து போன்ஸில் தான் வரும். எவ்ரி பிட்டர்னஸ், கசப்புகள், வைராக்கியங்களும் அண்ட் பொறாமையும் இந்த மாதிரி எலும்பு வலியை கொண்டு வரும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் போய் எனக்கு மாதிரி வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, நீ யாரையும் மன்னிக்காமல் இருக்கப்பா, நீ தான் தப்புன்னுவாங்க. புரியுதா நான் பேச? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் டாக்டர்கிட்ட எவ்வளோ மருந்து போட்டாலும் சரியாகாது. ஆர்த்ரைட்டிஸ் என்பது சாதாரண ஏதோ வலி இல்லை, அது ஒரு பொல்லாத ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். எப்படி ஒரு ஆவி உள்ளே வருதுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? டோரை திறந்து வச்சுருக்கணும். ஆமாம் தானே? என்ன டோரை திறந்து வச்சுருக்கோம்? கசப்பு, வைராக்கியம், மன்னிக்க மாட்டேன், பொறாமை, எனக்கு பெருமை இருக்குது. இந்த 5 காரியங்களும் உள்ளே இருக்குமே ஆனால் நீங்கள் கர்த்தர் இந்த நாளில் மனம் கசிந்து அழுது ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த பலத்தை கேளுங்க. அப்பா, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, இந்த கதவை நான் அடைக்கிறேன். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இயேசுவை நாமத்தில் இந்த பொல்லாத ஆவி என்னை விட்டு வெளியே போடி கட்டளையிட்டு பாருங்களேன். ஐ வில் டெல் யூ சம்திங், யூ வில் ஹாவ் அ பெர்மனன்ட் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஆர்த்ரைட்டிஸ். ஹல்லேலூயா. ஆர்த்ரைட்டிஸ்க்கு சுகமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? லைஃப் லாங் மாத்திரை போடணும். தெரியுமா தெரியாதா? எல்லா பிசாசுன்னு உபத்திரவங்கள் வர்றது எல்லாமே கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் மாத்திரை போடணும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இட் வில் பி டார்மெண்டேஷன். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. காலம் இனி. ஸோ கம்மிங் பேக், கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தா மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உயிர்ப்பிக்க பட முடியும். ஸோ முதலாவது இந்த உயிர்ப்பிப்பை என்னிடத்தில் ஆரம்பித்து என் கூட இருக்க ஜனங்கள் மத்தியில் அது பரவ செய்யும். இட் இஸ் லைக் ஃபயர் பீயிங் லைட்டட். ஒன்லி வென் யூ ஆர் லிட் யூ கேன் மேக் அதர்ஸ் கேட்ச் த ஃப்ளேம். நீங்கள் எரியும் போது தான் பக்கத்தில் இருக்கிறவங்களோ, தெருவில் இருக்கிறவங்களோ, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கிறவங்களோ, நீங்கள் படிக்கிற இடத்துலையோ அவங்களுக்குள்ள அந்த தீயை, அந்த நெருப்பை பரவ செய்ய முடியும். ஆமேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம், இந்த எழுப்புதல் அப்படின்றதற்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. ஒரு 2-3 காரியம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17:22. ஆமென். அது திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ரிவைவல் டாக்ஸ் அபவுட் கமிங் பேக் டு லைஃப். ஹல்லேலூயா. ஜீவனுக்குள்ளாய் திரும்புவது, மரித்த சூழ்நிலைகளிலிருந்து ஜீவனுக்குள்ளாய் திரும்புவது எழுப்புதல். ஹல்லேலூயா. ஒருவேளை மரித்த குடும்ப வாழ்க்கை இருக்கா, மரித்த ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கா, இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அந்த ஆதி அன்பு இல்லாத சூழ்நிலை இருக்கீங்களா, இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேலே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, வைராக்கியம் மிஸ் ஆகுதா, அபிஷேகம், நீங்கள் கர்த்தருக்குள்ள நடக்கிற காரியங்கள் மிஸ் ஆகுதா, இல்லைனா மேபி நீங்கள் கர்த்தருக்குள்ள நல்லா இருந்திருக்கலாம். இஃப் யூ மிஸ் தோஸ் திங்ஸ், ரிமெம்பர், கர்த்தர் இந்த நாள் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? மரித்ததுலேருந்து தூக்கி எடுத்து உயிரோடு உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. மரித்த சரீர உறுப்புகள் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நாள் உயிர்ப்பிக்க போகிறார். மரித்த குடும்ப வாழ்வை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. Today is the day of bringing things back to life. Bringing things back to life signifies revival. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாமா?
அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆமென். யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. யோசேப்பு உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சு பார்த்த உடனே என்ன நடக்குது? யோசேப்போட தகப்பனாக இருக்கிற யாக்கோபுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. When things happen right, there will be a sense of peace in you. அதாவது காரியங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கும் போது இந்த எழுப்புதல் எதை சிக்னிஃபை பண்ணுன்னா சமாதானத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வரும். ஹல்லேலூயா. It's a sign of peace in your family, in your inner man, in your என்ன சொல் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை கொண்டு வருகிறது எழுப்புதலாக இருக்குது. ஆமேன். அந்த யோசேப்பு உயிரோட கேட்டு பார்க்க கூட இல்லை. ஆக்சுவலி கேட்ட உடனே அவருக்குள்ள அவருடைய ஆவி, குட் திங்ஸ் ஆர் ஹியர் டு பி ஹியர்ட் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் கேட்கிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எப்படி இருள இருக்க ஜனங்கள் இந்த வெளிச்சத்தின் சுவிசேஷத்தை, இயேசுவானுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள பொழுது குட் அண்ட் கிளாட் டைடிங்ஸ் கேம் டு தெம். இருதயத்தை பூரிப்பாய் சமாதானமும் உள்ள சந்தோஷமும் அவங்களுக்குள்ள பெற்றுக்கொண்டாங்களோ, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட சமாதானமும் அன்பும் அப்படிப்பட்ட ஒரு ஜாயும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசு உள்ள வந்தா ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? இயேசு வந்த வீட்டிலே, சண்டே கிளாஸ் பாட்டு தானே, டெய்லி பாடிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காரா? வீடுனா அங்கே இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காரா? எந்த வீடு? இருதய வீட்டுக்குள்ளே இருக்காரா? ஏசப்பா வந்த இருதய வீடு எப்போவுமே சந்தோஷம்தான். வருத்தப்பட்டு பாரப்படுத்தி கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறாருன்னா அவர் தான் செய்வார். ஜபரேலாம் நீங்கள் போய் உட்காந்து என்னப்பா ஜெபிக்கணும்? ஆவியானவரே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் செய்வார். He will intercede for us. மற்றபடி எல்லா நேரமும் எப்படி தெரியுமா இருப்போம்? எப்படி இருப்போம்? உங்களை மாதிரியா இருப்போம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களை மாதிரியா இருப்போம். என்னாச்சு? நல்லா தெரியும்ல உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆமாவா இல்லையா? நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டோம் ஏசப்பா வந்து வீட்டில். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இஸ் கோனா ஓப்பன் த ஃப்ளட் கேட்ஸ் ஆஃப் ஹெவன் ஆஃப் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். இந்த நாட்கள் கர்த்தர் நம்ம துக்கித்து வாழ்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கலாம். அதில் சொல்கிறார்ல, சந்தோஷமும் ஆனந்த கழிப்பும் நம்மளுக்குள்ளேயும் அண்ட் நம்மளுக்குள்ளே இருக்கிறது நம்ம வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தர் கொண்டு வர செய்வார். ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் வராது, எந்த கேள்விகளும் வராது. சூழ்நிலைகள் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். சூழ்நிலை மாறும் நான் சொல்ல வரலை. ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்து அது மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் எழுப்புதல் செய்யும். இன்னொரு காரியம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாமா? Judges chapter 15 verse 18 and 19. போதுமா? ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், இதில் சூப்பரான ஒரு காரியம். சிம்சோன் அந்த தாடி எலும்ப வச்சு பிலிஸ்தர்கள் எல்லாரையும் செம்ம அடி அடித்து எல்லாரையும் வந்து பாதி பேர் கொண்டாச்சு. கொண்டுட்டு அவ்வளோ பெரிய ஒரு விடுதலையும் வெற்றி பார்க்குறாரா? தேவை என்ன வந்துச்சுன்னா, he became very thirsty. தாகமாயிட்டாராம். தாகமான உடனே அவர் வாயிலேருந்து வர்றது என்ன தெரியுமா? நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு விடுதலை கொடுத்துருக்கீங்களே, ஆனால் நான் இப்படி தாகத்தில் செத்து இவங்க கையில் மாட்டணுமா? இது ஃபிசிக்கலான ஒரு தாகம் கிடையாது, மாம்சரீகமான தாகம் கிடையாது.
அவ்வளோ பேரை வீழ்த்தணும் அப்படின்னா என்ன தேவை தெரியுமா? there is a lot of potential, the power of the Holy Spirit, அரிசுத்த ஆவியானுடைய வல்லம் அதிகமாய் தேவைப்பட்டிருக்கோம். there comes a point, ஜீசஸே பார்த்தீங்கன்னா சுகமாகிட்டே இருப்பார், திடீர்னு பார்த்தா மலையில் போய் தண்ணி திறந்து போய் ஜெபிச்சு வருவார். ஏன் அனல் மூட்டணும். ட்ரை ஆக ஆக டேங்க்ல என்ன பண்ணணும்? தண்ணியை. He knows the secret behind every deliverance. முன்னாடி பார்க்குற டெலிவரன்ஸோ ஹீலிங்கோ ப்ராஃபஸியோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் அந்த தனிப்பட்ட அறையில் அந்த சீக்ரெட் பிளேஸில் மணிக்கணக்காக நானும் என் தேவனும் சஞ்சரிக்கணும். நான் ஆவியோட நிறைவில் அந்த இடத்துல உட்கார இங்கே வந்து மற்றது எல்லாமே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சும்மா வந்துடாது, சும்மா வந்து ஏதோ பண்ணிடுவாங்க ஸ்டேஜ் ஷோ மாதிரி நினச்சிடாங்க. இல்லை கிடையாது. மணிக்கணக்காக. that shows how much dependent a man is with God. கர்த்தரோட எவ்வளோ சஞ்சரித்து எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கிறாங்க, எவ்வளவா அவங்க ஆவியில் ஜெபிக்கிறாங்க, ஆவியானவர் கூட நடக்கிறாங்க என்பதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இங்கே அதற்கப்புறம் அவர் என்ன நடக்குதுன்னா, he is thirsty for more anointing. he is thirsty. அவர் தாகமாக இருக்கிறார், அவர் அபிஷேகத்தின் மேல தாகமா இருக்கார். அப்ப கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? அந்த இருதயத்தை அணிந்து அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் அந்த இடத்துல பிளந்து என்ன பண்றாரு? தண்ணீரை கொடுத்து அவர் தாகத்தை தீர்த்து மறுபடி உயிர் பெற்றார். Hallelujah. Maybe there comes a moment in your life, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாயிண்டில், ஐயோ எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் சில பிரச்சனைகள் என்னால் தாண்ட முடியல, என் குடும்பத்தில் போர் பண்ணி தான் பார்க்குறேன், யுத்தம் பண்ணி பார்க்குறேன் ஆவிக்குரிய ரீதியில், ஆனால் எனக்கு இன்னும் வேணும், எனக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போனவாய் தெரியல. கர்த்தர் சொல்லுங்க, இந்த நாளில் தாகத்தோடு இருப்பீர்களே ஆனால் பரத்திலிருந்து கர்த்தர் உன்னத அபிஷேகத்தினால் கர்த்தர் இந்த நாள் நிரப்ப போகிறார். Hallelujah. But the condition is, are you thirsty? Are you thirsty? நான் இன்னொரு எச்சரிப்பின் செய்தியும் கொடுக்குறேன். இந்த இடத்துல கர்த்தர் அப்போதாங்க நிரப்பியிருப்பார், அப்போதான் நிரப்பியிருப்பார். யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு, அப்போதான் நிரப்பியிருக்காரு. எப்படி இருப்போம் நம்மளாம் பறந்துக்கிட்டு இருப்போம், அப்படி தானே? ஆனால் வந்துச்சு பாருங்க ஒரு சோதனை. அடுத்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு லைன்லேயே டெலீலா. Even though you're very much anointed, my dear brothers and sisters, temptation always follows. இந்த இடத்துல தேவ பலத்தை வச்சு ஆளை அடிக்கிறதுல யூஸ் பண்ண தவிர்த்து தன்னோட சுயத்தை அடிக்கிறதுல சிம்சோன் யூஸே பண்ணலை. எல்லாம் மற்றவங்க எல்லாம் பிசாசுலாம் விரட்டுவேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிற இச்சையை விரட்ட முடியாத அநேக சிம்சோன்கள் இந்த நாட்களில் இருக்காங்க கிறிஸ்துவத்தில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? We have to kill the temptation. இதனால தான் நான் சொல்கிறேன், சிம்சோனுடைய வாழ்க்கையில் பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா? கீழ்ப்படியில், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியில். செத்தது பக்கத்தில் போகாதன்னா அப்போ தான் போவார். மதுபானத்தை திராட்சத்தை கொடுக்காதுன்னா அப்புறம் அங்கே போய் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். இச்சையாடி இருப்பாயாகன்றது வேதத்தில் தெளிவாக தெரியும், பண்ணக்கூடாதுன்னு. ஆமாம் தானே? ஆனால் இது எல்லாத்தையும் செய்வார். ஆனால் மற்றவங்களை போய் வந்து விடுதலையாக்குறது நம்ம இப்போ பார்த்தது தான். செல்ஃப் ரிவைவல் இல்லை, ஆனால் மற்றவங்களை உயிர்ப்பிக்கும்படியான சிம்சோன். ஹல்லேலூயா. நான் உயிர்ப்பிக்கப்படாமல் மற்றவங்களை நான் வந்து உயிர்ப்பிக்கிறதும், தேசத்தை நான் பிலிஸ்தர் கைகளிலேருந்து விடுதலை ஆக்கிறதும், நான் வார்ஃபேர் பண்ணியும் மற்றதெல்லாம் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் சிம்சோன். முடிவு என்ன தெரியுமா? கண்கள் பிடுங்கப்பட்டு கோமாளியாக நின்றார். தரிசனம் இல்லாமல் போயிடும். எதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமோ, எனக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை, நான் மாறலை, நான் கர்த்தரை ஒப்பு கொடுக்காம நான் மற்ற ஊழியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருப்பேனே, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சிம்சோனை பார்த்து எங்கேயாவது ஜாய்ஃபுல்லாக இருந்தாருன்னு பார்க்க முடியுதா? சந்தோஷமாக இருந்திருக்காரா? மனைவி போயாச்சு, மனைவியும் கிடையாது, அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னே தெரியாது, பின்னாடி கோமாளி மாதிரி நின்றுக்கிட்டு. எப்படிப்பட்ட சிம்சோன்! எங்கே இருக்க வேண்டிய ஆள் எங்கே இருக்கார்? Hallelujah. This is because there was no self revival.
அனுதினமும் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அனுதினமும் ரிவைவல் should happen at the feet of Jesus. அனுதினமும் தேவனுடைய சமூகத்தார் பாதத்தில் உட்கார்ந்து என்னை உயிர்ப்பிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சு ஆவியானவர் கூட உட்கார்ந்து பேசி அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்டிசம் எடுங்க. பேப்டிசம் எடுக்கனா தயவு செஞ்சு எடுங்க. பேப்டிசம் தண்ணீரில் மூழ்கி எந்திரிக்கும் போது நிறைய பாவக்கட்டுகள், உங்களுக்கு கண்களில் தெரியாத காரியங்கள், நிறைய ஆவிக்குரிய ரீதியில் விடுதலை ஆகப்பட முடியும். ஹல்லேலூயா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யூஎஸில் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஷேர் பண்ணாங்க. பேப்டிசம் கண்ணு தெரியாத ஒருத்தர் பேப்டிசம் எடுத்தாராம். முங்கி எந்திரிக்கும் போது கண்ணு திறந்துச்சான். யூ ஜஸ்ட் திங்க் இட்ஸ் a tub of water. நோ, சாதாரண ஏதோ தொட்டியில் முங்கி எந்திரிக்கிறது கிடையாது. அது வான மண்டலங்களில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ஸில் there are so many things changing. ஹல்லேலூயா. அண்ட் ரெண்டாவது, தயவு செஞ்சு அபிஷேகத்தை குறித்து நாடுங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த கடைசி காலத்தில் உங்களால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. விசுவாசித்த பொழுது ஆவியானவர் எனக்குள்ள வந்துடுவார். ஆனால் என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னை பாதுகாக்கும். என் மேலே இருக்கிற அபிஷேகம் தரிசனத்துக்கு நேரம் நடத்தும். நான் எப்படி மற்றவங்களை எழுப்புதல் அடைய செய்ய முடியும்னா, the outer anointing alone can do that. இன்னர் அனாயிண்டிங் நான் ரிவைவ் ஆகிறதுக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான அவரை விசுவாசித்ததுக்கப்புறம் நான் பரிசுத்தமாகிறதுக்கும் எனக்குள்ளே எழுப்புதல் ஆகிட்டே இருப்பேன். ஆனால் மற்றவங்களை எழுப்பும்படியாக செய்கிறதற்கு என் தலை மேலே இருக்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருந்த அந்த அபிஷேகத்தை அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நேற்று கூட நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் 2 days நான் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 6-7 பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு எதுக்கு ஞானம், மனுஷன் ஞானம். 2 பேர் கேட்குறாங்க, ஏப்பா எனக்கு வைக்காம நீ அவருக்கு வச்சியப்பா, நீ அவருக்கு கொடுத்துறியப்பா, என்ன பதில் சொல்வோம்? நம்ம அங்கே போய் என்ன சொல்வோம்? இல்லைப்பா அவங்களுக்கு இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் சொல். ஆனால் என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் போய் ஆர்கியூவே பண்ண வேணாங்க, நீங்கள் போய் பேசவே வேணாம். பரிசுத்த ஆவி நிறைவில் இருந்து நீங்கள் வைக்கும் போதில்ல, ஏன் தெரியுமா சொல்கிறாங்க அந்த இடத்துல? there will not be any chaos. கன்ஃபியூஷனே வராது. யாருமே சண்டை போட மாட்டாங்க. எங்கேயாவது சாப்பாடுக்கு சண்டை போட்டு எங்கேயா அப்போஸ்தலர் வாசிச்சிருக்கீங்களா? யாருக்காம இல்லாமல் போச்சுன்னு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க கை வச்சு தொட்டு ஜெபிச்சா 5 அப்போ 2 மீனாக மாறாதுங்க. அதோடு இருக்காது. 5000 பேர் போஷிக்க மட்டும் இயேசுவானவர் எதை செய்தாங்களோ அது அப்போஸ்தலர்கள் அந்த 7 பேரும் நிறைவில் இருக்கும் போது செய்ய முடியும். ஹல்லேலூயா. That is why when something happens, அதுவும் ஸ்தேவான் கிட்ட அந்த சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஞானத்தை யாருமே எதிர்த்து நிற்க முடியலையாம். nobody can question them. நீ இப்படி பண்ணிட்டேன்னு கூட, ஏன்னா அவ்வளோ ஞானம். யார் கொடுக்குற ஞானம்? என்னோட நான் படித்த பிஹெச்டியோ நான் படித்த பிஇயோ எம்பிபிஎஸ்ஸோ கிடையாது. பரத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியான ஞானத்தினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. அப்போ சின்ன ஒரு காரியத்துக்கும் நிறைவுதல் இருக்கணும்னா, இன்றைக்கி நம்ம செய்கிற ஊழியங்களில் எப்படியாய் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பு வந்து நம்ம இன்னைக்கு பிலிப்பை பார்த்து காமிக்க சொன்னார். பிலிப்பை குறித்து யோசிச்சோன்னா அந்த 7 பேர் நான் சொன்னல பந்தி விசாரிப்புக்காரர்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் திருப்பிக்கோங்களேன். அப்போஸ்தலர் 6ல் 3-5 வசனங்கள் வாசிங்களேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. ஆமென். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே 7 பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட சூஸ் பண்ணுறாங்க இல்லை? ஆவியின் நிறைவிலும் ஞானத்தில் இருக்கிறவங்கள பந்தி விசாரிப்புக்காக சூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக சூஸ் பண்ணுறாங்க?
சாப்பாடு பரிமாறி அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. சொல்லணும்னா நம்ம பாஷையில் சேர் போடவும், பெருக்கவும், இல்லைன்னா இந்த மேட்டு போடுறதுக்கும், சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கொடுக்கவும் எக்ஸ்டர்னலாக வேலை. அவங்களெல்லாம் நம்ம யூஸ்வலாக எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? ஓகேப்பா வந்து செய், சரி சும்மா இருக்கிறதுக்கு வந்து செய், ஏதோ பண்ணு. இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க அவங்களாம் வார்த்தையிலும் ஜெபத்தில் இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பந்தி விசாரிப்பு செய்கிறவர்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லட்டுமா? நீங்கள் நினைக்காதீங்க, லைட்டாக எடுக்காதீங்க, வெறும் சேர் தான் போட சொல்கிறாங்க. அவங்க தான் எனக்கு ஃப்ரண்ட் எண்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மைக்கே கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பாட வைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த பொறுப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட குமுறலில் இருக்கிறீங்க அப்படின்னா வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 5-8 வசனங்கள் வாசிங்களேன். ம் ம் ஆமே, நல்லா கவனிங்க. ஒரு நாள் பந்தி விசாரிச்சுட்டு தான் இருந்தார். யாரு? பிலிப்போட ஸ்டார்டிங் ஊழியம் என்ன? ஆனால் அதே இது சமாரியாவுக்கு போகிறாருங்க, கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்களேன். ம் 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 8வதுங்கா. ஆமென், ஹல்லேலூயா. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ப்ரொமோஷன் யார் கொடுக்குறா? செய்கிறதுல உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? குறித்த வேலை வரும் பொழுது கர்த்தர் ஜனங்களை எடுத்து பயன்படுத்துவார். Hallelujah. Because the Holy Spirit inside Philip cannot make him just put tables. உள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் வெறும் பந்து விசாரிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, அவர் அதை தொடங்க வச்சிருப்பார், ஆனா அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஆனா நிறைவோ அந்த எல்லா இடத்துலையும் பிசாசுகள் அலக்கழித்து ஓடவோ, வியாதிகள் சுஸ்தமாகவும் அவர் கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது அதை கேட்டும் கண்டும் இருக்கவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்து அற்பமா என்ன அண்ட் உள்ள அந்த மாதிரி எண்ணம் வருதா? வசனம் கர்த்தர் இந்த நாளில் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? ஒரு மனதோடு உட்காரும் போது. மேல் வீட்டு அறையில் 120 பேரும் நான் பெருசு நீ பெருசு, பேதுரு தான் ஐயோ என்னை நேசிக்கிறா, கடைசி நான் தான் இருந்த, பேதுருன்னு தலை தூக்கி உட்காரல. 120 பேர் ஒன்று தான், 120 பேர் மேலேயும் அதே அபிஷேகம் தான். ஹல்லேலூயா, hallelujah. Everybody who obeys the law of God, கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை கீழ்ப்படுத்த எல்லாருக்குமே அதே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். hallelujah. இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார், ஒரு மனமாக இருக்கிறீங்களா? ஒரு மனம் வரும்போது என்ன தெரியுமாங்க வரும்? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 12-13 வாசிங்களேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அடுத்த வசனமும்மா, அடுத்த வசனம். அதிகமாய் ஜனங்கள் வந்து கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எங்க ஒரு மனம் இருக்கிறதோ ஜனங்கள் வருவாங்க. Oneness will fulfill the revival vision. ஆமென். ஒரு மனமாய் காரியங்களை செய்கிறது எழுப்புதலை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இடத்துல ஒரு மனமாய் இருந்தாங்கன்னு வசனம் இருக்கும். இந்த நாளில் சபையாய் சேர்ந்து கர்த்தர் கொடுத்த இந்த சபை கொடுத்த தரிசனத்தில் ஒரு மனமாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த சபை கண்டிப்பாக எழுப்புதலுக்காக கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அப்போஸ்தலர் 8ல் நம்ம 26 40 வசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னபடி முதலாவது ஆவியானவர் நம்மளை ஃபஸ்ட்டு தொடுவார், ரெண்டாவது என்ன பண்ணுவார்? நம்ம மூலியமாக
இந்த பிலிப்பானவர் ஆல்ரெடி அவர் ரிவைவ் ஆனதுக்கு அப்புறமா, சரியா, கடைசியில் நான் அம்மா இப்படி ரிவைவ் ஆகணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆன் தட். இந்த இடத்துல முதலாவது நடக்கிற காரியம் என்னன்னா, பிலிப்போட ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம்ல, பிசாசு துரத்த முடியும், கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியும், பந்தி விசாரிக்கவும் தெரியும். ஆனால் தேர் சம்திங் ஸ்பெஷல் வேர் திஸ் இஸ் வாட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிவைவல் வெளியே கொண்டு வரும். உங்களுக்குள்ள இருக்க ரிவைவல் மற்ற இடத்துல ரிவைவலை கொண்டு வரணும்னா, the one and only thing which you need is the guidance of the Holy Spirit. நான் நினச்சிட்டா அங்கே போய் செஞ்சிடலாம், நான் நினச்சிட்டா இந்த தெருவுக்கு போயிடலாம், நான் நினச்சா என் குடும்பத்தை ஏதோ பண்ணிடலாம், ஒரு ப்ரேயர் ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா ஏதோ பண்ணிடலாம், எதையாமோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த எத்தியோப்பியன் யூனிச்சை, எத்தியோப்பியா மந்திரியை சந்திரிக்கிற பிளானு பிலிப்பு போடலை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அங்கே அனுப்புகிறார். நீங்களா பிளான் பண்ணி, நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்களா பிளான் போட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அது எழுப்புதலாக மாறாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு ஆளை கர்த்தர் அனுப்புவார், அவர் போய் பேச சொல்லுவார், இல்லைன்னா அந்த தெருக்கு போக சொல்லுவார். ஒரு ஆத்துமா வார்த்தையினால் சுகமடைந்து அவங்க ஞான ஸ்நானத்துக்குள்ளே போய் கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க, எத்தியோப்பியாவே ரட்சிக்கப்படுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த விதையை பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியுடைய இருதயத்தில் விதைக்கிறாரு, அவர் எழுப்புதல் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப் வாஸ் தி என்ன சொல்கிறது கேட்டலிஸ்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எத்தியோப்பியன் ரிவைவல். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 26வது வசனம் வாசிங்களா, 8வது அதிகாரத்தில். ம் 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 ஆமேன். போதும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், பிலிப்போட வாழ்க்கையே எப்படி இருந்தது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அவர் ஆவியானவரோடு சஞ்சரித்து நடந்த he had angelic visitations. எப்படி ஆபிரகாம் கூடவும், எப்படி மனோவா கூடவும் மரியாள் கூடவும் இருந்தாங்களோ, பிலிப்புக்கு புதிய ஏற்பாட்டில் பேதுருடைய சங்கிலிகள் முறிக்கிறது, பவுலுடைய சீலாவை தட்டி எழுப்பி கொண்டு வருது, இது மாத்திரம் இல்லை, ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் அவங்க சந்திச்சாங்க. பிலிப்புக்கு தேவ தூதர் சொல்லுகிற அனுபவம் இருந்தது. இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் தேவ தூதர்லாம் உங்ககிட்ட பேசுகிறாங்க? 2 இருக்குது. சிலது ரொம்ப வித்தியாசமாக மாதிரி ஒரு கல்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க, அது நான் பேச வரல. But when God is with you and when you are so very intimate with God, ஆவியானவரோடு நீங்கள் சஞ்சரித்து நடந்து அவர் சொல்லுகிறது எல்லாம் உங்கள் காதில் கேட்குற ஒரு லைஃப் ஸ்டைல் யாருக்கு இருந்தது? இங்கே இருக்கவங்க எத்தனை பேருக்கா கர்த்தர் பேசுறது கேட்கும்? கை தூக்குங்க. ஆடிபிளாக இல்லைனாலும் ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேசுவார், வார்த்தையின் மூலிமா பேசுவார், இல்லைன்னா எனக்குள்ளே அவர் பேசுறது எனக்கு தெரியும். எத்தனை பேர் கை தூக்குங்க? நல்லா கை தூக்குங்க, நான் பார்க்கணும். நல்லா கை தூக்குங்கப்பா, நான் அப்போ தான் சதவீதம் போட முடியும். ஐ கேன் சே 100ல் 30% ஜனங்களுக்கு கேட்குது. அப்போ 70% ஜனங்களும் கேட்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் பேசுறது எனக்கு புரியல சிஸ்டர்னு ஒரு வேளை சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். You need revival. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஊழியம் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சத்தம் கேட்காம நான் ஊழியம் செய்யறேன்னா நான் பேருக்கு ஊழியம் செய்ய முடியும், ஆனா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. Wait until God speaks to you. நீங்கள் கேளுங்க, உபவாசம் பண்ணுங்க. அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, வார்த்தை கொண்டு பேசுங்க, என் லைஃப்பை குறித்து பேசுங்க, நான் என்ன படிக்கணும்னு பேசுங்க, நான் என்ன மாறணும்னு பேசுங்க, நான் எப்படிப்பட்ட பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசுங்க, எனக்கு சொல்லுங்கப்பான்னு கேளுங்க. நிறைய பேருக்கு உபவாசம் செய்கிறோம், அப்பா விடுதலை வேணும் விடுதலை வேணும் விடுதலை வேணும், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதே இல்லையே. Prayer is two-wayed.
நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது ஜெபம் கிடையாது. அவர் பேசணும், அவர் பேசணும். பிரசங்கிக்கும் போது மட்டும் அவர் பேச மாட்டார். ஆராதிக்கும் போது அவர் பேசணும். நான் ஆராதிக்கும் போது அவர் பேசணும். நான் ஜெபிக்கும் போது அவர் பேசணும். Do we give time for God to talk? அவருக்கு டைமே கொடுக்கறது இல்லை. நான் பாட்டுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சா முடிஞ்சிச்சு இல்லைங்க. அவர் பேசணுங்க. எல்லா ஜெபங்களும் மாயத்த ஜெபங்களாக இருக்கலாம், எது வேணாலும் சரி, ஜெபித்து முடிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கேளுங்க. கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரு, நாளைக்கு என்ன மீட்டிங்கில் நடக்க போகுது, என் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு குடும்ப ஜெபம் செய்யும் போது கேளுங்க. அப்பா இந்த குடும்பத்தில் நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, நான் என்ன செய்யணும் கேளுங்க. அவர்கிட்ட கொடுங்க சாவியை, அத்தாரிட்டி அவர் கையில் கொடுங்க. அப்போ நீங்கள் சொன்னாலே செய்ய மாட்டேன் கேளுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை உயிரடையும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தமானது, அவருடைய வார்த்தையானது அவர் அனுப்பும் பொழுது எல்லா கட்டுகளும் மறுக்கப்பட்டு நம்மளை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. His word revives us. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவரோட நடக்கிற வாழ்க்கை இங்கே பாருங்களேன். அதே ஒரு வார்த்தை, நீ எழுந்து போய் காசா நேராக போகிற அந்த ரோட்டில் போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்த பொழுது எத்தியோப்பியாவில் ரிவைவல் வந்துச்சான். ஹல்லேலூயா. இந்த ரோடு ஒரு வனாந்திர ரோடு, டெசர்ட்டுக்கு நேராக போகிறார். நம்மளை கர்த்தர் ஒரு வேளை நீ போப்பா இங்கேருந்து போ, என்ன சொல்கிறது, ஆந்திரா பக்கத்தில் ஒரு ஏதோ கிராமமே தெரியாத ஊர், ஏதோ வீடு லைட்டு கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, போப்பா அங்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? எத்தனை பேர் போவீங்க சொல்லுங்கள்? கை தூக்கும், உண்மையாக கை தூக்கும். லைட்டு கிடையாது, பாத்ரூம் கிடையாது, கர்த்தர் சொல்ல நீங்கள் போ. எத்தனை பேர் போவீங்க? 1 2 3. இந்த பாருங்க, பாத்ரூம் கிடையாது, லைட்டு கிடையாது, யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்லி அனிமல்ஸ், கொஞ்சம் ஆத்துமாக்கள். இது தாங்க உங்களுக்கும் பிலிப்புக்கும் வித்தியாசம். அவர் எதுவுமே கேட்கல, எதுக்கு போகணும்னு கேட்கல, யார் வரப்போறான்னு கேட்கல, என்ன சொல்லணும்னு கேட்கல. ஹல்லேலூயா. கம்ப்ளீட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அவர் சொல்லிட்டாரு, நான் செய்ய போகிறேன். அவர் குதினா நான் குதிக்க போகிறேன். இதை செய்யினா நான் செய்வேன், இதை விடுனா நான் விடுவேன், இங்கே போனால் நான் போவேன்னு சொல்லி அவர் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். இன்னைக்கு ஆவியானவருக்காக வல்லமை, ஆவியானவர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? முதலாவது அவருக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படினோம். நிறைய பேருக்கு கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, அது எனக்கு தெரியும். ஆனால் பேசின அனைத்தையும் கீழ்ப்படியாதவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்தி விருத்தி இருக்காது. ஹல்லேலூயா. ரிவைவல் காஸ்ட்ஸ் ஒபீடியன்ஸ். எல்லாத்தையும் கீழ்ப்படிடுங்க, எதையுமே கேட்கவே கூடாது, பிளைண்டாக கீழ்ப்படிங்க. அது சில டைம் புத்தி இல்லாதவங்களை போல இருக்கும், ஆனால் அதில் முடிவில் உங்களுக்கு நன்மை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதே மாதிரி பாருங்க, எஞ்சி போகிறாரா, போகும்போது அந்த இடத்துல வந்து வாசிக்கலாம், 27 28 வாசிங்களேன். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியன் மந்திரி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து எருசலேமுக்கு போய் எதுக்கு போனார்? எருசலேமுக்கு எப்படியே போட்டிருக்கு தமிழில், ஆலயத்துக்கு பணிந்து, இங்கிலீஷில் வர்ஷிப்னு இருக்குது, சரியா? ஒரு வர்ஷிப் பண்ண போனவனுக்கு, இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்பா சொல்லிட மாட்டிங்களான்னு நினச்சேன். டயர்டாக இருக்கும் சிஸ்டர், போய் சமைக்கணும், தூக்கமாக வரும், அப்படி தான் நான் சொல்லுவீங்க நினச்சேன். சந்தோஷமாக இருக்கும். அப்போ எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த நிறைவு, கர்த்தர் என்னை தொட்டார், என்னை நிரப்பினார், என் கூட பேசினார், நான் நிறைவு இருக்கணும். ஆனால் இந்த எத்தியோப்பியன் மந்திரிக்கு போயிட்டு வந்தாரே தவிர்த்து எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை.
அவர் பாருங்களேன், அவர் எவ்வளோ ஒரு டிவோட்டடாக இருந்தார்னா, இங்கேருந்து எத்தனை பேர் இப்போ காரில் போவீங்க? சரி, எத்தனை பேர் ஆட்டோவில் போவீங்க? யாராவது இருக்கீங்களா? எத்தனை பேர் பஸ்ஸில் போவீங்க? யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. சரி, சைக்கிளில் போகிறீங்க. போகிற வழியெல்லாம் பைபிள் எடுத்து படிச்சுட்டே போவீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்குது? எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் திருப்பி படிப்போம். யாரா பண்ணுவீங்களா? படித்தா கூட பக்கத்தில் பார்த்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இப்போ தானே போயிட்டு வந்த, திருப்பி வந்து படிச்சுட்டே வர இருக்காங்க சில பேர். ஆழங்கள் அறியாத கிறிஸ்தவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இவர் போயிட்டு வரும்போதும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே வர்றார். அப்போ he had the thirst. யார் எழுப்புதல்ல தொடப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாகத்தோட கர்த்தரை அறியணுன்ற ஒரு தாகம். அவர் உண்மை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, யார் கடவுளுன்றதை அறிஞ்சு கொள்றவங்க தான் ஈஸியாக தொடப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? யார் உண்மையான கடவுள்னே தெரியல, நான் நிறைய எல்லாத்தையும் படிச்சுட்டேன், குரான் படிச்சுட்டேன், பைபிளை படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், பகவத்கீதை படிச்சுட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டேன், யார் இப்போ கடவுள்? இவங்க ஈஸியாக கத்த தொடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க இன்னும் அறிந்து கொள்ளணும், யார் உண்மையான கடவுள்ன்றதை அறிந்து கொள்ளணுன்ற தாகம் உள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஈஸியாக அவங்க தொட்டு ரிவைவ் பண்ண முடியும். இந்த இடத்துல வசனங்களை பார்க்குறார். பார்த்து வாசிக்கும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இவர் போக சொல்றாரு. யாரு? ஆவியானவர் போய் இந்த ரதத்தை தாண்டி போ. என்ன போட்டிருக்கு? சேர்ந்து கொள். இங்கிலீஷ்ல ஓவர்டேக் திஸ் சாரியட்னு இருக்கு. தாண்டி போ. ரதம் எப்படி ஓடும்? ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது நல்லா உள்ளேருந்து வாசிக்கிறவர் கண்ணு எப்படி வலிக்கும் யோசிங்க. ஐ வாண்ட் யூ டு இமேஜின் திஸ். இப்போ நம்மலாம் வண்டி போகும்போது கண் வாசிக்க தலைலாம் வலிக்கும். ஏன் அவருக்கு வலிக்கலையா? ஆசை இருந்ததுன்னா எதுவும் வலிக்காது. ஆசை இருக்கு, நான் போய் தெருவில் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா முட்டிலாம் வலிக்காது. தரையில் உட்கார முடியலனாலும் உட்காருவோம். தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி வெளியே எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினாரு? அது ஆவியானவர் சொன்னாருன்னா அதை செயல்படுறவுடைய பலத்தையும் கத்த தருவார். இன்னைக்கு கத்துறவங்களை பார்த்து ஸ்பீட் அப்னு பேசுறாருல, சீக்கிரமாக செய்யுங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, ஓடுற வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அந்த பலத்தை அப்போ யார் தருவா? பிலிப்புக்கு கொடுத்த கர்த்தர் நம்மளுக்கு தருவார். Hallelujah. The one who made Philip speed up, he will give you as well. Hallelujah. போறாருங்க. போனதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவர் என்ன பண்ணுறாரு? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறா தெரியுமா? நீங்கள் வாசிக்கிறது தான் புரியுதாப்பா? புரியல அப்படின்ற வெளிப்பாட்டை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்துருக்கலாம், ஆவியானவர் கொடுத்துருக்கலாம். அதுக்கு அவர் கேட்குறாரு பாருங்களேன், யாராவது என்னை கைட் பண்ணலன்னா எனக்கு எப்படி தெரியும்? யார் எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா? இவருக்கு யார் தெரியாது தெரியுமா? சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை அவர் போதித்து நடத்துகிற நல்ல ஆவியானவர் நம்மளுக்கு உண்டு என்பதை அறியாத எத்தியோப்பியன் மந்திரி. He is seeking for one who can guide him. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவர் நடத்துறதற்கு, வேதத்துக்குள்ள புரிஞ்சு கொள்றதற்கு ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ பிலிப்பு வராரு. அங்கே கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமில் கர்த்தர் அனுப்புவாருங்க. நெவர் டு லேட். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் நல்லாயிருக்கும். கர்த்தரால் அனுப்பப்படுற நபர் எப்பவுமே பர்ஃபெக்ட் டைமில் போவாங்க. ஹல்லேலூயா. அது சாகிற நிலைமையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அமைச்சிருக்காருன்னா கரெக்டான டைமில் தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. கரெக்டாக இப்போ திருப்பி வச்சிருக்காரு ஒரு வசன பகுதியை. அந்த வசன பகுதி கரெக்டாக இயேசுவை குறித்து காண்பிக்கிற கரெக்டான ஷார்ப்பான ஒரு பேசேஜ். இந்த பேசேஜ் நீங்கள் அப்புறம் வாசிச்சுக்கோங்க, நம்மளுக்கு டைம் இல்லை. வாசிச்சதுக்கு அப்புறமா அப்போ அந்த மந்திரி கேட்குறாரு பிலிப்பை பார்த்து, இது யாரை பற்றி இப்போ சொல்லுது? அவரை பற்றியே சொல்லுதா, யாரை பற்றி சொல்லுது? கேள்வி கேட்குறாரு.
பிலிப்பு, நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு ரீட் 2 verses. ஃபர்ஸ்ட் 30வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அவர் அந்த மந்திரி வாசிக்கிறத கேட்டுட்டு இது உனக்கு புரியுதான்னு கேட்குறாரு. வாசிக்கலாம் இன்னொரு வசனம் 35 வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து 30 நல்லா கவனிங்க. பேச தொடங்கின்னு தமிழில் இருக்கா, இங்கிலீஷில் ஃபிலிப் ஓப்பன்ட் இஸ் மவுத்துன்னு இருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் முன்னாடி தான் பேசியிருக்காரு 31வது வசனத்தில், சாரி 30வது வசனத்தில், ஏன் அப்போ பேச தொடங்கின்னு போடலாம், ஆனால் இந்த இடத்துல பேச தொடங்கின்னு போட்டிருக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம், இதுக்கு நீ தான் பதில் சொல்ல போகிறீங்க. 30வது வசனத்தில் என்ன படிக்கிறீங்க உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு. அப்பவும் அவர் தானே பேசுறாரு, பிலிப்பு தானே பேசுறாரு, ஆமாவா இல்லையா? ஆனால் 35வது வசனத்தில் he opened his mouth அப்படின்னு சொல்லி பேச தொடங்குறாருன்னு ஏன் போட்டிருக்கு? அங்கேயே தொடங்கிட்டார்ல. முதல்ல கேட்ட கேள்வி, அவர் அந்த மந்திரி படிக்கிறத கேட்ட அவர் மாம்சத்தில் கேட்குற கேள்வி. 2வது தடவை அவர் வாய் ஆவியானவர் திறந்து அதன் மூலியமாக அவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, அது ஆவியான செயல். ஹல்லேலூயா. சில பேருக்கு இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மாம்சத்தில் நான் எதுவுமே செய்யாமல் ஆவியானவர் தான் செய்யணும்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது அடுத்த எக்ஸ்ட்ரீம். மாம்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்து கத்தர் போக சொல்கிறாரா, போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது குறித்த வேலையில் ஆவியானவர் டேக் ஹோல்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனால் போக சொல்கிறது அவர் சொல்லி தான் போகணும். அங்கே போய் என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ண தெரியல, கேளுங்க, 4 பேர்கிட்ட ஏதாவது கேளுங்க, கத்தர் அந்த இடத்துல அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஹவ் ரிவைவல் பஸ். நீங்கள் எதுவுமே செய்யாமல் நான் பாட்டுக்கு போய் நிற்க சொன்னார், பேசவா சொன்னார்னு கேட்பாங்க நம்ம ஆட்கள்லாம். நிற்க சொன்னார், நின்னா நானும் நினச்சேன் வானத்துலேருந்து அக்கினி எலியாவை போல் வருவேன்னு. நான் போய் நிற்க சொன்னார், நான் ஏதோ வந்து காற்று அடிச்சுட்டு எல்லாத்தையும் போயிடும் நினச்சேன். பேசவா சொன்னாருன்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஃப்ரம் யோர் ஃப்ளெஷ்லி திங், உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சோ உங்களுக்கு இருக்க பலத்தை வச்சோ ஸ்டார்ட் டூயிங் சம்திங். அந்த இடத்துல கத்தர் மீதியமாக இருக்கிற காரியத்தை கத்தர் செய்வார். ஹல்லேலூயா. அண்ட் இதுக்கப்புறம் நடக்குது, போகிற வழியிலே பிரசங்கிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக ரோட்டில் பாருங்கள் என்ன வருது, அது எப்படிங்க ரோட்டில் தண்ணீர் விளையாட வரும்? கர்த்தர் பிளானில் நீங்களும் நானும் இருந்தேன்னா அது எல்லாமே வரும். வியாதி வருதா, சிரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு போராட்டம் வருதா, கர்த்தர் பிளான்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் அனுப்பினதாக இருக்கும். ஆனால் கர்த்தர்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வந்து பழி போடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல பர்ஃபெக்ட் டைமிங்கில் போகிற வழியிலேயே ஒரு தண்ணீர் ஒரு குளத்தை பார்க்குறாங்களோ ஏதோ போகிறாங்க, ஞானஸ்நானம் பெறுறாங்க, வெளியே வராங்க. அதோடு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு மேலே பிலிப்பு அங்கே இருந்தால் என்ன இருக்கும் தெரியுமா? சொல்லுங்களேன். பிலிப்பு அங்கே வந்து அஸ்தோஸ்ன்ற பட்டணத்துக்கு தூக்கிட்டு போயிட்டார் ஆவியானவர், சரியா? அங்கே இருந்திருந்தா என்ன இருக்கும்? பிலிப்பு தான் கடவுள் எத்தியோப்பியாவுக்கு. சூப்பராக இருக்குல்ல? நம்ம ஆட்கள் கிறிஸ்தவர்களுக்கு இதான் வேணும். நான் சுவிசேஷன் தான் அந்த இடத்துக்கே கிங்கு நான் தான். அந்த இடத்துல என்னை தவிர்த்து வேறு எந்த பாஸ்டரும் இருக்கக்கூடாது, எந்த ஊழியக்காரங்களும் இருக்கக்கூடாது, நாங்கள் தான் இருக்கணும். இது ஒரு பெருமை நாவியாக போயிடும். ஹல்லேலூயா. வாட் சிக்னிஃபைஸ் ஹியர் இஸ், ஒரு எழுப்புதல் வர்ற இடத்துல ஆளை பார்த்தோமா, கத்தர்கிட்ட சேதமா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கிளம்பணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவங்கள பலப்படுத்துறத செய்யலாம், ஆனால் அவர்கள் என்ன நோக்கி பார்த்து பிலிப்பை விக்கிரகம் ஆக்கக்கூடாது, பிலிப்போட தெய்வனையே தெய்வமாக வச்சுக்கணும். ஹல்லேலூயா. And see there, அந்த இடத்துல the spirit of the Lord caught Philip away. இது பைபிளில் 2 பேருக்கு தான் நடந்துச்சு. ஒன்று பிலிப், இன்னொன்று யார்? எலியா.
ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், எப்படிங்க நடக்குது? திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு நீங்கள் எது தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் வச்சா. ஏன் இந்த மாதிரி காரியங்கள் இந்த நாட்கள் நடக்க மாட்டேங்குது? இது யோசிங்களேன். why doesn't these things happen? இந்த மாதிரி ஏன் நடக்க மாட்டேங்குது இந்த நாட்களில்? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சிஸ்டர் டாஃப்னி காணவில்லை, இங்கே இருந்தாங்க, திருப்பி அங்கே போயிட்டாங்க. சூப்பராக இருக்கும்ல. வேலை முடிஞ்சிச்சு, பிரசங்கம் முடிச்சாச்சு, அப்படியே கிளம்பி போயிட்டோன்னா. இங்கே இருந்தாலும் நம்ம எங்கெல்லாமோ போகலாம். ஃப்ளைட் செலவுலாம் மிச்சம், ட்ரெயின் செலவு மிச்சம், பலம் கஷ்டப்பட்டு ஏறிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லைல்ல. யாருக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்பிரிட் டெலிபோர்டேஷன் கண்டிப்பாக நடக்கும் கடைசி காலத்தில். யாருக்கு நடக்கும் தெரியுமா? ஆவியானவரோட கம்ப்ளீட்டாக சார்ந்து கொள்றவனுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இது சும்மா ஏதோ ஜிமிக்ஸ் பண்ணுறதுக்கோ எல்லாரும் சொல்கிறதுக்காக கிடையாது. என் வேலை முடிஞ்சுதான் நான் அடுத்த வேலை பார்க்க போவேன். பாருங்கள், அங்கே பாருங்களேன், 40ஆம் வசனம் பாருங்கள். அஸ்தோஸ்க்கு போகிறாரு. அது சுற்றி இருக்க பட்டணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாராம்? போகிற வழிலாம் சுவிசேஷத்தை பிரசங்க. இங்கே முடிஞ்சா அடுத்த இடம், அங்கே போய் நான் பிரசங்கணும். சும்மா தூங்குறதுக்காக கிடையாது. ஹல்லேலூயா. when you run for God with fire, this can happen. கர்த்தருக்காக வைராக்கியமே அனலாய் நீங்கள் ஜெபித்து இந்த நாளை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட தட்டி எழுப்ப வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவரோடைய ஆளுகைக்குள்ளாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது. பிதாவுடைய சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதற்கு ஆவியானவர்கிட்ட நீங்கள் போய் சார்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இட் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அட் த எண்ட் லாஸ்ட் டேஸ். இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் தான் காரியங்களை செய்ய முடியும். பிதாவோட சித்தம் தான். ஏசப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டார் தான், ஆனால் ஆவியானவர் மூலியமாக தான் நம்மளை செய்ய முடியும். ஆமென். இதை செய்யணும். இப்போ நான் சொன்னல, இதெல்லாம் செய்யணும்னா முதலாவது நான் எழும்பணும். ஹல்லேலூயா. நான் எப்படி எழும்புவேன்? 2-3 வசனங்கள் மட்டும் வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 36ஆவது அதிகாரம் எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36 22-30 வசனங்கள் வாசிக்கலாமா? ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குளிச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். ஓகே, இதை யார் செய்கிறாரா? ஃபர்ஸ்ட் உங்களை எழுப்புறது யார் செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. என்ன எழுப்புகிறது? கர்த்தர். நான் எழுப்ப முடியாது, கர்த்தர் தான் என்ன எழுப்ப முடியும். ஓகேவா? வாசிங்க. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து போதும். ஃபர்ஸ்ட் என்ன கர்த்தர் பண்ணுவார்? ஒரு செல்ஃப் ரிவைவல். அப்போ நான் தனி எழுப்புதல், எனக்குள்ள எழுப்புதல் வரணும்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த காரியங்கள் நம்ம செய்யணும். முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும்? வாசிங்க, அதே 24வது வசனம் வாசிங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். முதலாவது கர்த்தர் செய்கிறதுனா பிரித்தெடுத்தல். என்னது? சில தேவையில்லாத நண்பர்கள் நம்மளை விட்டு போவாங்க. சில தேவையில்லாத கிரியைகளை கர்த்தர் அப்படியே தூரப்படுத்துவார். சில ஃபோன் கால்ஸை எடுக்காதுன்னு சொல்லுவார். சில டெக்ஸ்ட் மெசேஜு, சில வாட்ஸ்அப்பு, சில இன்ஸ்டாகிராம், சில ரீல்ஸு, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லுவார், அன்இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுவார். சில நேரத்தில் கர்த்தர் இவங்க வீட்டுக்கு போகாதன்னு சொல்லுவார். இந்த வேலையை விடுன்னு கூட கர்த்தர் சொல்லலாம். கர்த்தர் முதலாவது நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் செய்கிறதுனா பிரித்தெடுத்தல். சில டைம் இந்த ஒருவேளை நம்ம புதுசாக இயேசுவை அறிந்து கொள்கிறோன்னா பழைய கோயிலுக்கு போகாதன்னு கர்த்தர் சொல்லுவார்.
இல்லைப்பா வேண்டாம், அந்த ஜனங்களோ அந்த குலமோ அந்த கோத்திரமோ நீ பண்ணுற அந்த ஈடுபாடுகளோ வேண்டாம், நீ பண்ணுற அந்த விக்கிரக ஆராதனை வேணாம், நீ பண்ணுற அந்த என்ன சொல்ற பாரம்பரிய காரியங்கள் வேண்டாம், இதுலேருந்து அது மேலே ஒரு கசப்பு வர அவர் செய்வார். லிட்டரலி சொல்லணுன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் யாரும் விக்கிரகத்துக்கு முன்னாடி போல, நான் எழுப்புதல் அடையணுக்கா அப்படின்னு நினச்சிக்கவங்க ஏதோ ஒரு பாவத்தில் தான் முக்கால்வாசி இருப்பீங்க. ஆர் ஜெபிக்க முடியாதவாறு, ஆர் சீரியலுக்கு அடிக்டாவோ, இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு அடிக்டாவோ, இல்லை லவ்வில் இருக்கிறதோ, இல்லைனா வேலை நான் ஓடுறதுனாலையோ இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் முதலாவது என்ன செய்வார் தெரியுமா? எனக்கு இது முக்கியம் கிடையாது, எனக்கு ஏசு தான் முக்கியம், அதுக்கு நான் என்ன செய்யணுன்ற தீர்வை குறித்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வரணும். வர வைக்கிறது யார்? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. a desire to be consecrated, ஒரு ஆசையை அவர் மேலே, ஐயோ நான் இருக்கிற நிலைமையை உணர பண்ணுவார். ஐயோ நான் இப்படி இருக்கேனே, முன்னாடி எப்படி அனலாக இருந்தேன், எப்படி ஜெபிப்பேன், எப்படி கர்த்தர் கூட பேசிகிட்டே இருப்பேன், அவர் பேசுறது கேட்கும், அவர் வந்து நின்னாலே இந்த இடத்துலலாம் எனக்கு எரியும், இல்லைனா அவர் வந்து என் மூலியமாக இப்படிலாம் செய்வார், இப்போ எதுவுமே செய்ய முடியல. இதை ஃபஸ்ட்டு உணர்ந்து கொள்ளுங்க. இந்த வேலையில் கர்த்தர் சில ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னார்னா தயவு செஞ்சு வயது வரம்பு இல்லாமல் நான் சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபோன் வேணான்னு சொல்கிறாரா? ஃபோன் வேணாம். ஃபோன் எடுத்து மணிக்கணக்காக ஒரு நபர்கிட்ட பேசுங்களா? வேணான்னு சொல்கிறாரா? விட்டுருங்க. சில சேர்க்க வேணான்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்டாப் டூயிங் இட். ரெண்டாவது என்ன தெரியுமா செய்வார் அவர்? பிரித்தெடுத்ததுக்கப்புறமா 25 வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். சுத்தமாக ரெண்டாவது காரியம் அவர் செய்கிற காரியம் என்னன்னா, அவர் நம்மளை பரிசுத்தம் பண்ணுவார். யார் பரிசுத்தம் பண்ணுவா? நானே பரிசுத்தம் பண்ணுறதில்ல, அவர் என்னை கழுவுவார். இந்த ஆசை வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள அவரே எடுத்துட்டு வர, ஐயோ இந்த ஃபோன் வேணாம், இந்த ஃபோன் இருக்கிறதுனால தான் என்னால் ஜெபிக்க முடியல, வேணாம், கொஞ்ச நேரம் நம்ம போய் என்ன பண்ணலாம், ஜப அறையில் போய் உட்காரலாம், இல்லை இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு நம்ம ஆசைகள் புதுசாக மாறுறதற்கான வழிக்குள்ளே நம்ம போவோம். ஹல்லேலூயா. மூணாவது வாசிங்களேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இது எனக்கு புதிய இருதயம், கர்த்தர் மேலே இருக்கிற ஆசையை கொடுப்பார். புதுசாக லவ், புதுசாக ஒரு வைராக்கியம், புதுசாக இருக்கிற ஜெபிக்கணுன்ற ஒரு ஆசை, புதுசாக வேதத்தை எல்லாம் வாசிக்கணும், பைபிளை முடிக்கணுன்ற ஒரு ஆசை, புதுசாக ஒரு ஆவியை போடுவார். என்ன ஆவி தெரியுமா? த ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். உள்ள ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாங்கப்பா, ரிஸ்டோர் மீ டு த ஜாய் ஆஃப் சால்வேஷன் சொல்லி தாவீது ஜெபிப்பார். அந்த புது ஒரு மறுபடியும் அந்த ஒரு க்ளோஸாக இருக்கிற ஒரு ஜாய், ஒரு உணர்ச்சி எனக்குள்ளே வந்துடும். நான் அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும் தெரியுமா எனக்குள்ள? இட் வில் மேக் மீ டு கோ அண்ட் ப்ரே. அண்ட் அது என்ன செய்யுமா? என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள இருதயம், என் இருதயம் வந்து கட்டினமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறத காரியங்களாக இருக்கலாம், இல்லை கர்த்தருடைய பிரச்சனத்தை உணர்றதெல்லாம் இருக்கலாம். ஐ கேன் ஃபீல் ஹிம் ஸோ மச். ஹார்ட்டாக இருக்க மாட்டேன், கட்டினமாக இருக்க மாட்டேன், லகுவா, ஐயோ அடுத்தவங்க தப்பு செஞ்சால் தட்டி கொடுத்து சரிப்பா நீ பரவாயில்லப்பா, இயேசுவை போல மாறுகிறது தான் அந்த சதியுள்ள இருதயம். Jesus had a heart of flesh, not stone hearted. அந்த இருதயம் கம்பேஷன், மனதுருக்கத்தின் இருதயம், நேசிக்கிற இருதயம். நான் இப்போ சொல்ல மன்னிக்கணும், நேசிக்கணும், பெருமை இருக்காது. இந்த மாதிரி ஒரு இருதயத்தை பொருத்துவார். அவர் பிரச்சனத்தை ஃபீல் பண்ண முடியும், அவர் கூட கரத்தை பிடிக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இந்த அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவார்? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்ப புரியுதா? நீங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு இந்த வசனம் வாசிக்கும்போது புரியுதா? அவர் ஆவியை ஊற்றும் போது அவர் கட்டளைகளுக்கு நேரம் நடக்க அவர் செய்வாராம்.
ஹல்லேலூயா. நான் இந்த 4-5 வசனங்களில் தமிழில் வந்து நான் செய்வேன்னு இருக்கா? நான்ன்ற வார்த்தை எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். நான் ஐன்னு சொல்லி கவுண்ட் பண்ணேன். நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன். அவர் செய்வார், எல்லாமே அவர் தான் செய்வார், நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். பாருங்க, நான் செய்வேன், நான் இருதயத்தை கொடுப்பேன், நான் நிலைவரமான ஆவியை ஊற்றுவேன், நான் கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை நான் கொடுப்பேன், நான் என் ஆவியை ஊற்றுவேன் இல்லை. அண்ட் என்னோட கட்டளைக்கு நேரம் நடத்துவாங்க, என்னோட நீதியின்படி நடத்துவாங்க. நீங்கள் வந்து அது ஆவியானவர் அதை நடத்துவாராம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் அ ஸ்வீட் கவர்னன்ட். தெரியுமா, நிறைய பேர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கிறிஸ்டியன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. எப்போ தெரியுமா அது ரொம்ப கஷ்டம்? ஐயோ ஜெபிக்க கஷ்டம் சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்ணுறது? ஐயோ வேத வாசிக்க கஷ்டம் சிஸ்டர், மணிக்கணக்காக உபவாசிக்கிறது கஷ்டம் சிஸ்டர். நான் லாஸ்ட் வீக்கில் வந்து ஐ வென்ட் த்ரூ 7-day ஃபாஸ்ட், நோ ஃபுட்டு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் இது வந்து என் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி தான் பண்ணேன். ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ த்ரூ. கத்தர் பேசினா திருப்பி போனேன். ஒரு நாள் கூட என் பையனை நான் தான் பார்த்துக்கணும். ஒரு நாள் கூட பலவீனமாக இல்லவே கிடையாது. ஒரு நாள் கூட பசிக்கலை. ஒரு நாள் கூட என்ன சொல்கிறது, ஏன்னா அவர் ஃபாஸ்டிங்க்கு அழைக்கிறாரு, அவர் பலத்தை ஊத்துறாரு, அவர் ஆவியானவர் இது பண்ணுறாரு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் த பவர் ஆஃப் காட் ஜஸ்ட் ஹிட்டிங் மீ ஆல் ஓவர். என்னுடைய இந்த சைடு ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 3rd-4th டேக்கு அப்புறமா ஐ குட் ஜஸ்ட் சென்ஸ் திஸ். எப்பெல்லாம் வார்த்தையை சொல்கிறேன்னா அப்படியே உள்ள ஆரம்பிக்கும். எங்கேயா வர்ஷிப் பண்ண இடத்துக்கு போனால் அப்படியே ஆரம்பிக்கும். ஐ நியூ வேர் காட் இஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபாஸ்டிங் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பவர். சாதாரணமாக என்ன எடுக்காதீங்க. என்னால் முடியல சிஸ்டர், என்னால் முடியலன்னெலாம் விட்டுருங்க. கத்தர் என்னை அழைச்சார்னா நான் போய் உட்கார, என்ன பலப்படுத்துது அவருடைய பிரச்சனை. ஹல்லேலூயா. யூ கேன் ஜஸ்ட் ஃபீல் ஹிம் ஆல் ஓவர். அந்த அன்பு அப்படியே ஊற்றுவார் பாருங்களேன் இருதயத்தில். எது வார்த்தையை வாசித்தா கூட நம்ம பொறுமையாக உட்காந்து ஆவியோட ஆளுகையில் வாசிக்கும் போது தான் அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் அவர் பிரச்சனத்தை போய் உட்காந்து பாருங்களேன், என்னை எவ்வளோ நேசிக்கிறாருன்றதை என்னால் உணர முடியும். that can just push me. மணிக்கணக்காக ஜெபிக்க முடியுங்க, எப்படின்னே தெரியாது. that is the power of God. hallelujah. அவர் செய்வாருங்க, அவர் செய்வார். இன்றைக்கி என்ன தெரியுமா பிரச்சனை? எனக்கு டைம் இல்லை ஃபாஸ்ட் பண்ண, எனக்கு ஆஃபீஸ் போகணும், எனக்கு ஜெபிக்க டைம் இல்லை, எனக்கு ஊழியம் இருக்குது, நான் டைம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வியாதி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் கூட உட்கார்றதும் ஜெபிக்கிறது உபவாசம் செய்கிறதையும் அவர் கூட தனிப்பட்ட விதத்தில் இருக்கிறத நம்ம ரொம்ப மட்டுப்படுத்துகிறோம். சில டைம் ஊழியம் கூட ஓடிடும். ஆனால் அவர் பாதத்தில் உட்காராம நான் செய்கிற எதுலேயுமே பலன் இருக்காது. கர்த்தர் அவங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியை ஊற்றி அவர் கற்பனைகளின்படி கீழ்ப்படி அவர் செய்வாராம். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, இதான் அர்த்தம். எனக்குள்ள இருக்க கிறிஸ்து ஜீவிப்பார். He will take hold of me. அப்படி ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துருவேன். என்னுடைய சுத்தம் அல்ல, என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல, அவர் விருப்பங்களின்படி அவர் நடத்தி கொண்டு போவார். யார் இதை செய்வார் தெரியுமா? ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்? இது என்ன சிஸ்டர் ஸ்பிரிச்சுவலாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இருதயம் கடினம், ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், வேறு லெவலில் புதுசாக சொல்லுங்கள். எங்களுக்கு ஆசீர்வாதம் பூமிக்குள்ளே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்காக கர்த்தர் அடுத்த 2 வருஷத்தையும் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, ஆசிங்களேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் விருட்சங்களையும் வயல்களிலும் உங்களுக்கு பஞ்சனே வராதான். ஹல்லேலூயா. ஃபிசிக்கலாகவும் பிளஸ் பண்ணுவார். வென் யூ ஸ்பிரிச்சுவல், நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ரீதியில் எழுப்புதல் அடையும் போது உங்களுடைய பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கர்த்தர் கொடுப்பார்.
ஹல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேர் ஒரு பிரச்சனைக்காக 1 மாதம் ஜெபிச்சிருக்கீங்க? எது வேணாலும் இருக்கலாம், நோயாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடிகார கணவராக இருக்கலாம், எதுனாலும் 1 மாதம் ஜெபிச்சது யார்? நல்லா கை தூக்குங்க. இந்த சிஸ்டர் ஏதோ ஏடா கூடமாக கேட்குறாங்க. ஒருவேளை அதை ஆன்சர் பண்ணப்படலைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் இப்போ சொல்லுங்கள். நான் வெறும் அதே தேடிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தேவைன்றதை நான் பார்க்கவே இல்லை, கர்த்தருக்கு என்கிட்ட என்ன தேவைன்றதை நான் பார்க்கலன்றதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் எழுப்புதல் அடைந்தா மாத்திரம்தான் எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். என்னை கொண்டு கர்த்தர் அநேக ஜனங்களை பிலிப்பை போல கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்